திலகா, நீ இருக்கிறதுனாலதான் நான் கவலைப்படாம இருக்கேன். வேளா வேலைக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு அத்தையும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிற பாத்தியா. மாத்திரை மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்டா இவளுக்கு ஒன்றும் வராதுமா. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டுட்டே தானே மாமா இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீங்க அங்கேயே தானே மாமா இருந்தீங்க. மருந்து மாத்திரையை விட உங்க அன்பு தான் மாமா அத்தையை வேகமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த அன்பு ரொம்ப நாள் சேர்ந்து வாழறதுனால மட்டும் வர்றதில்லம்மா. ஒருத்தரை விட்டா ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிறதுனாலதான் வருது. ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி இல்லைன்னா கம்பீரமும் இல்லை, மரியாதையும் இல்லை. பொண்டாட்டி இல்லைன்னா அவன் பாதி மனுஷன் ஆயிடுவான். அதே மாதிரி புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி பாதி மனுஷ கூட இல்ல திலகா. புருஷன் பொண்டாட்டினா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா கெட்டு போகாதுன்னு பெரியவங்க சும்மா சொல்லல. காயத்ரி குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க நினைக்கல. சொத்து தான் பெருசுன்னு நினைச்சா. அதனாலதான் குமார விட்டு பிரிஞ்சா. சத்யா இருக்கிற வீட்டை விட புருஷன் தான் முக்கியம் நினைச்ச பத்தியா. எவ்வளவுதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க பத்தியா. இந்த ராஜு பையன் தான் ஒரு நிலை இல்லாம அப்படி இல்லாம இப்படி இல்லாம இருக்கான். அவனும் ஒரு நிலையான இடத்துல உட்காந்துட்டான்னா சந்தோஷமா இருக்கும். குடிச்சு சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு இப்பதான் திருந்தி இருக்கான். ஆனா வேண்டாத சகவாசமா அந்த காயத்ரி கூட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து வெளியே வந்து தொலைஞ்சானா கொஞ்சம் நல்லா இருக்கும். திலகா, அம்மா எப்படி அம்மா இருக்க? வாங்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க. சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா சம்பந்தி? இருக்கேன், உட்காருங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க. திலகா வாங்கிக்க குடுமா. டேய் கண்ணா, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கியா? வாடா என் வா வா தங்கம். வா வா வா. பாட்டி பாத்தியா? பாட்டி பாரு. உங்க பொண்ணுதான் என்ன கண்ணும் கருத்துமா நல்லா பாத்துக்கிறா சம்பந்தி. வேளா வேலைக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்து பொறுப்பா என்ன பாத்துக்கிறா. இவ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பனோ தெரியல. சத்தியாவும் இல்லையா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நடந்ததையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சம்பந்தி. உங்க வீட்டு விஷயத்தை பத்தி நான் பேசக்கூடாதுதான். ஆனா பிரகாஷ் தம்பி அப்படிப்பட்ட பையன் இல்ல. அவசரப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு பொம்பளைங்க நாம நம்புறோம். ஆனா இவங்க நம்பலையே. சத்யா பிரகாஷ் தப்பு பண்ணலேன்னு நிரூபிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ வைராக்கியமான பொண்ணு. சொன்னதை செஞ்சு காட்டுவா. என்னமோ எல்லாமே நல்லதா நடந்தா சரி. ரொம்ப நாளா இந்த பக்கம் வரணும்னு தான் நினைக்கிறேன். வேலைக்கு போறதுக்கோ வீட்டுக்கு வரத்துக்குமே சரியா இருக்கு. திலகா ஃபோன் பண்ணிருந்தா. பெரிய மாப்பிள்ள விவாகரத்து வாங்கிட்டாருன்னு. எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பாரு, அதான் ஒரு பொண்ணு பாருமான்னு சொல்லியிருந்தா. நானும் சொந்த பந்தத்துல பார்த்து ஒரு 4-5 பொண்ணுங்களோட ஜாதகங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல போட்டோ பாருங்க சமந்தி. பாருங்க. நாம பார்த்து என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்க போறோம் அவன். நீ பாடுற. வேணாம்ப்பா, நீங்களே பாருங்க. என்னமாமா மறுபடியும் வேண்டான்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? அது இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. காயத்ரி கூட முடிஞ்சு போன கல்யாண வாழ்க்கை சூடு போட்ட பூனை மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை நான் சூடு போட்டுக்கணுமான்னு இருக்கு. இருந்தாலும் உங்க வற்புறுத்தலுக்காக நான் சரின்னு சொன்னேன். இந்த பொண்ணு பாக்குறது கல்யாணம் எல்லாமே உங்க விருப்பம் தான். அதுல நான் தலையிடல. பொண்ணு போட்டோ பாக்குற ஆசைலாம் எனக்கு இல்லப்பா. என்னடா இப்படி சொல்ற? கட்டிக்க போறவ நீ பார்த்தா தானே சரியா இருக்கும். அதெல்லாம் வேணாமா. என்னத்த எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா இந்த பக்கமே காணோம். கொஞ்சம் வேலை அதிகம் மாப்பிள்ள. உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போட்டோ கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் பாருங்க மாப்பிள்ள. ஐயா, அதெல்லாம் அப்பா அம்மா தலைவலி, அவங்க பாத்துப்பாங்க. நான் இப்ப மனசை நினைக்கிறது வேற ஒரு கல்யாணத்தை பத்தி. வேற கல்யாணமா? என்னடா சொல்றேன்? என்னங்க என்னங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் கல்யாணம்னு சொன்னது அப்பா அம்மாவோட 40வது கல்யாண நாள. மாப்பிள்ள, 40வது கல்யாண நாள கொண்டாட போறீங்களா? அது 40வது கல்யாண நாள் மட்டும் இல்ல, அப்பாவுக்கு 60 வயசு முடிஞ்சதுனால இது 60ஆம் கல்யாணமா கொண்டாட போறேன். இது நல்ல விஷயமா இருக்கே. விசேஷத்தை எப்ப வைக்க போறீங்க? டேய், இப்ப எதுக்குடா அதெல்லாம்? அதான் நான் வேண்டான்னு அப்பவே சொன்னேன் இல்ல. அம்மா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தரும் ஒரு திசையில இருக்காங்க. இப்ப 60ஆம் கல்யாணம் ரொம்ப அவசியமா? இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு? அப்பா, பணத்தை பத்தி உனக்கு என்னப்பா கவலை? அந்த விசேஷத்துக்காக நானே பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டேய், ஏதுடா அவனுக்கு அவ்வளவு பணம்? ரோட்ல ஒருத்த போயிட்டு தானா அவனை அடிச்சு பணத்தை புடிக்கிட்டு வந்துட்டேன். என்னங்க
அட நீ வேற திலகா, இவன் தான் நம்ப மாட்டேங்கிறானே நீயுமா? நான் முன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனா, இப்ப நான் கோடீஸ்வரன். நான் பணம் வேணும்னு கேட்டா எவ்வளவு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அப்பா அம்மா 60ஆம் கல்யாணம் வச்சிருக்கேன், பணம் வேணும்னு கேட்டேன், உடனே பணத்தை கொடுத்துட்டாங்க. டேய் எதுக்குடா இப்ப வெட்டி செலவு? இதுப்பா வெட்டி செலவு. என் கையில இப்ப பணம் இருக்கு. என் அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஆமா சம்மந்தி, மாப்பிள்ள சொல்றது சரிதான். நீங்க மறுக்க கூடாது. அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை நடத்துறது பசங்களுக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை மாப்பிள்ள அனுபவிச்சுட்டு போகட்டுமே. அதான் சொல்லுங்க அத்தை. சரி நடத்தட்டும், புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு போட்டும். அதுக்காக இவ்வளவு செலவு பண்ண மாடா? அத பத்தி உனக்கு என்னப்பா கவலை? என் அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை தடபுல நடத்த நான் ஆசைப்படுறேன். பாட்டு கச்சேரி ஸ்டார் ஹோட்டல் வருதுன்னு அசத்தணும். வாழ்க்கையில ஒரே வாட்டி தான்ப்பா அந்த சந்தர்ப்பமே வருது. வேணான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. எதுக்குடா இப்ப இவ்வளவு செலவழிக்கணும்? வீட்ல எல்லாரும் பிரிஞ்சு கிடக்குறோம். இப்ப போய் 60ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுற? அது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பிரிஞ்சு கிடக்குறோம், எல்லாரும் ஒன்னதானே இருக்கோம். ஓஹோ, ஓ செல்ல மக பிரகாஷ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டால, அதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பிரிஞ்சுட்டாங்களா? அப்போ நான் ஆசைப்படுறது உங்களுக்கு கவலையே இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பிரகாஷ மட்டும் தான் பேத்தியா? நானும் உங்க வயித்துல தான் பிறந்தேன். என்னோட ஆசையை நிறைவேற்ற ஏமா உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னு யாருடா சொன்னாங்க? அப்ப 60ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணு, வேண்டான்னு சொல்லல. ஆனா தடபுடலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சிம்பிளா ஒரு கோயில்ல பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். கோயில்ல வச்சு நடத்தினா போதும்ல? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? டன். அதே மாதிரி நடத்தி காட்டுறேன். நீங்க சரின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. திலகா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். ஏய், எங்கடி உன் புருஷன்? எங்க உன் புருஷன்? ஏய், சத்தம் போட்ட கழுத்தை அறுத்துறேன். சாத்து பண்ணீங்க. அட சாத்து பாக்குறல்ல. ஏய், உன் புருஷன் எங்கன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லுடி, எங்கடி உன் புருஷன்? அவர் எங்கன்னு தெரியலங்க, காலையில வெளியே போயிட்டாரு. இப்ப எப்படி வர்றான்னு மட்டும் பாரு. அண்ணா வேணா விட்டுருங்கண்ணா. அட நீ சும்மா இருப்பா. ஏய், நீ சொல்றி கேக்குறல்ல. காசு பணம் எல்லாம் இல்லங்க. உன் காசு பணம் யாருக்கு வேணும்? எங்கடி உன் புருஷன்? அண்ணா விட்டுருங்கண்ணா, இதுல எனக்கு உடம்பு. அட நீ சும்மா இருப்பா. அநியாயத்துக்கு நல்லவனா இருந்தா அள்ளி போட்டு அரைச்சிருவாங்க. அண்ணா வெண்ணி பண்ற தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? விட்டுருங்கண்ணா. அட என்னப்பா நீ எப்பவும் நல்லவனா இருக்கிறத விட வல்லவனா தான்ப்பா இருக்கணும். ஏய், உன் போன் எங்கடி? உள்ள எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எடு போன. உன் புருஷனுக்கு போடுறீ. போடு. டயல் பண்ணு. என்னக்கா ஏதோ அப்செட்ல இருக்க? ஒண்ணுல வேணும். இந்த பென்னி நம்பிய பாத்துட்டு வரேன்னு போனா இன்னும் காணோம். ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல. இந்த நம்பி இப்போ டைம் பாம் மாதிரி ஆயிட்டாங்கக்கா. அது எப்ப வெடிக்கும்னு தெரியாம நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவன் எப்ப வர போறான், என்ன பண்ண போறான்னு ஒரே பயமாவே இருக்குக்கா. சமாளிப்ப வேணும். வா பென்னி, ஏன் இவ்ளோ லேட்டு? அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க சாப்பாடு கொடுத்து விட்டீங்கன்னு கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டாருங்க. அப்புறம் பேசுற புடிச்சிட்டாருங்க மேடம். ஓ சரி, என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால இனிமே பிசினஸ் கவனிக்கலான்னு இருக்கேன்னு சொன்னாருங்க மேடம். பிசினஸ் கவனிக்க போறாரா? எப்படி? கணக்கு வழக்கையெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வர சொல்றாருங்க மேடம். ஆபீஸ் வரவு செலவு கணக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டுன்னு எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் கொண்டு வர சொல்றாருங்க மேடம். என்னக்கா இது? ஆமாங்க மேடம், நானும் இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். நீங்க பண்ற எந்த செலவுமே அவருக்கு தெரியாது. அதை எப்படி அவர்கிட்ட சொல்றது? அரை கிரவுண்ட் நிலம் வாங்கியிருக்கீங்க, ராஜு பேர்ல 5 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு எக்கச்சக்கமா ஆகிருக்கு. அக்கா, அந்த வசந்துக்காக பல கோடி ரூபாய் சொத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டிருக்கியேக்கா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எல்லா கணக்கு வழக்கையும் நோண்டினாருன்னா நீங்க என்ன மேடம் பதில் சொல்லுவீங்க? பென்னி, அவர் கணக்கு பார்க்கணும்னு சாதாரணமா கேட்டாரா இல்ல சந்தேகப்பட்டு கேட்டாரா? சந்தேகம் எல்லாம் பல்ல மேடம். போர் அடிக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாருங்க. சாதாரணமா தான் சொன்னாருங்க மேடம். ஓ, அப்ப அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை நம்பி உங்ககிட்ட கேட்டா மேடம் கொண்டு வந்து காட்டுவாங்கன்னு சொல்லிடு. சரிங்க மேடம். ம். என் ஒய்ஃப் தான் மேடம். ஒரு நிமிஷம். ம். ஹலோ, சொல்லுமா. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என்னங்க, இங்க 2 பேர் வந்து என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாங்க. என்னையும் குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. ஐயோ, யாருமா?
உன் கழுத்துல எதுக்கு கத்தி வைக்கிறாங்க? யார் அவங்க? உன்னோட மச்சின. டே அல்ல கையே, உன் பொண்டாட்டியும் குழந்தையும் உயிரோட வேணுமா வேணாமா? ஐயோ, உங்களுக்கு என்ன வேணுமா அது என்கிட்ட கேளுங்க சார். அவங்கள விட்டுருங்க சார். நான் சொல்றபடி செஞ்சேன்னா உடனே விட்டுறேன்டா. இல்ல இன்னைக்கே நீ பேச்சுலர் ஆயிடுவ. உன் பொண்டாட்டியும் குழந்தையும் கொன்னு போட்டுருவேன். ஐயோ வேணாம் சார், வேணாம் சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். சதீஷ் சங்கீதா லவ் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அது வந்து என்னடா பேச்சு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சா? கேக்குறல்ல, சொல்றா. சதீஷ் என்னடா பண்ணீங்க? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஏய், நானே கேடி என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நீ என்ன பண்ற, நேரா மூர்த்தி வீட்டுக்கு போற. அங்க அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு சதீஷ் சங்கீதாவை பத்தி எல்லா உண்மையையும் சொல்ற. புரியுதா? சார் நான் எப்படி சார் அது? என்னடா எல்லார்கிட்டயும் ஊறப்பட்ட வாய் அடிக்கிற? உண்மையை சொல்றானா மட்டும் எப்படி சார்னு இழுக்கிற? டேய், உன் பொண்டாட்டியும் குழந்தையும் உயிரோட வேணுமா வேணாமா? என்னங்க எங்களை காப்பாத்துங்க, என்னை குழந்தையை காப்பாத்துங்க. இவங்க சொல்றத செஞ்சுடுங்க, எங்களை காப்பாத்துங்க. எங்களை டேய், பயப்படு. என்னடா சத்தம் கேக்குதா? ஐயா சார் வேணாம் சார், வேணாம் சார். நான் மூர்த்தி வீட்டுக்கு போறேன் சார். அப்படி வா வழிக்கு. உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள விஷயத்த சொல்லல, அடுத்த போன்ல உன் பொண்டாட்டி குரல் கேட்காது. சங்கு ஊதுற சத்தம் தான் கேட்கும். ஐயோ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் இப்ப போயிடுறேன் சார். இவளை கூட்டிட்டு நானும் அங்க வர்றேன். நீ விஷயத்த சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போ. நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, கொண்டு போட்டுருவா. அப்புறம் நீ இவங்களை தூக்கிட்டு தான் போகணும். சொல்லிடுறேன் சார், நான் இப்பவே சொல்லிடுறேன் சார். உனக்கு கொடுத்த 5 நிமிஷம் டைம்ல ஏற்கனவே 1/2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கிளம்புடா. மேடம் என் ஃபேமிலி எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். இதெல்லாம் பிரகாஷோட வேலை தான்க்கா. ஏகாம்பரத்தை வச்சு அவன் டிராமா போடுறான். இவனுக்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டானுங்களா? மேடம் டைம் போயிட்டே இருக்குதுங்க மேடம். இங்க இருந்து கெஸ்ட் ஹவுஸ் போறதுக்கே 10 நிமிஷம் ஆயிருக்கு மேடம். அங்க என் பொண்டாடி கழுத்துல கத்தி வச்சிருக்கேன் மேடம். உன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சா அக்காவை காட்டி கொடுத்துருவியா? நன்றி இல்லையா உனக்கு? அக்கா மாட்டினா நீயும் மாட்டுவ, தெரியும்ல? ஐயோ மேடம், என் பொண்டாட்டி போல போயிரு கத்தி முனையில இருக்குதே மேடம். அவங்கள சாக விட சொல்றீங்களா? அப்போ நீ காட்டி கொடுப்பியா? வினோ, நீ சும்மா இரு. இந்த விஷயத்துல பென்னியோட தப்பு எதுவுமே இல்ல. மேடம் இப்ப நான் என்ன பண்றது மேடம்? நேரா மூர்த்தி வீட்டுக்கு போ, எல்லா உண்மையும் சொல்லிடு. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்ற? இதை விட்டா வர வழி இல்ல வினோ. இதுதான் ஒரே வழி. நீ போ, போய் உன் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்து போ. ஓகே மேடம். என்ன பெண்ணே, எதுக்கு இப்படி ஓடி வர? இல்ல மூர்த்தி, இப்ப நான் வந்த விஷயமே வேற. உங்ககிட்ட சில உண்மையில பேச வேண்டியது இருக்கு. நான் இப்ப பெரிய சிக்கல மாட்டிட்டு இருக்கேன். எல்லா உண்மையும் சொன்னா தான் உனக்கு விளங்கும். என்ன பெண்ணே, உண்மைங்கிற சிக்கல்ங்கிற, என்னாச்சு உனக்கு? ஐயோ எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதே தெரியலையே. அது ஒரு பெரிய கதை. இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா தான் பல பேரோட உண்மையான முகமே உனக்கு தெரியும். ஐயோ ஏன்பா, அக்கா வீட்ல இல்ல, சங்கீதா சமைச்சுக்கிட்டு இருக்கா, நான் என் துணியை துவைக்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ கதை சொல்றேன்னு சொல்றியே, இது நியாயமாப்பா? நான் நைட்டு ஃப்ரீயா இருப்பேன், அப்ப வந்து சொல்லு. இப்ப நீ கிளம்பு, நீ கிளம்புப்பா. ஐயோ நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ காமெடி பண்றிய மூர்த்தி. என்னப்பா நீ? சங்கீதா, இவன் ஏதோ உண்மையை சொல்றேன்னு உளறிக்கிட்டு இருக்கிறான். என்ன உண்மையை சொல்ல போறீங்க? இல்ல சங்கீதா, மூர்த்திக்கு தெரியாத எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். பாவம் செஞ்ச ஒருத்தன், பழி சுமக்கிறவ இன்னொருத்தங்கிற எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். ஐயோ என்ன உளறீங்க மாமா? இவர்கிட்ட எந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாம். மறுபடியும் ஏதாவது குழப்ப போறாரு. முதல்ல இவர் அனுப்பி வைங்க. இப்பதான் என்கிட்ட கதைன்னா உங்ககிட்ட உண்மைங்கிறான். எனக்கு இந்த உண்மை கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை என்னன்னு தான் கேட்பமே. பெண்ணே, நீ முதல்ல கதையை சொல்லு, நான் அப்புறமா துணியை துவைச்சுக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க 2 பேரும் ஷாக் ஆயிடக்கூடாது, என் மேல கோவப்படவும் கூடாது. நீ பார்த்த விஷயத்துல பாதி உண்மை பாதி பொய், நீ கேட்ட விஷயத்துல பாதி உண்மை பாதி பொய். இப்ப முழு உண்மை என்னன்னு நான் சொல்ல போறேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் மாமா கிட்ட சொல்றீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயோ இல்ல சங்கீதா, முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆபத்துல இருக்காங்க. நான் உண்மை சொல்லிட்டு தான் போவேன். சங்கீதா நீ சும்மா இரு. எந்த உண்மையா இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சாகணும். பெண்ணே வா, பெண்ணே உட்காந்து பேசுவோம். எனக்கு உண்மையெல்லாம் சொல்லு. இப்ப என்ன உண்மைன்னு சொல்லு.
அது வந்து அந்த பிரகாஷ் இருக்காங்கல்ல. பெனி, உண்மையை மறைக்காம மூர்த்தி கிட்ட சொல்லு. அங்க உன் வீட்ல அந்த ஏகாம்பரம் உன் பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்தி வச்சிருக்காங்கிற உண்மையை சொல்லு. காயத்ரிமா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? பென்னியே சொல்லுவாரு. சொல்லு பெனி, நீ மூர்த்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் ட்விஸ்ட் பண்ணி சொல்லாட்டி உன் பொண்டாட்டி புள்ளைய கொன்னுடுவேன்னு ஏகாம்பரத்தை வச்சு பிரகாஷ் மிரட்டுறானே, அத சொல்லு. திருட்டு ராஸ்கல், அந்த பிரகாஷ் இந்த வேலையெல்லாம் வேற பண்றானா? அவன் சாதாரண ஆள் இல்ல மூர்த்தி. வேணும்னா பென்னி கிட்ட கேட்டு பாரு என்னன்னு சொல்லியிருக்கான்னு. அந்த பிரகாஷ்க்கும் சங்கீதாவுக்கும் சம்பந்தமே இல்லையாம். அவன் சும்மா தான் தாலி எடுத்து கொடுத்தானா, சங்கீதா தானாவே தாலியை கட்டிக்கிட்டாளாம். அவ கர்ப்பத்துக்கு காரணம் காணாம போன சதீஷாம். அந்த கர்ப்பத்தை கலைக்க வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல புருஷன்னு கையெழுத்து போட்டானாம். இப்படியெல்லாம் பொய் சொல்லி அவனோட இமேஜ உன்கிட்ட காப்பாத்தணுமா? இல்ல பெனி, பயங்கரமா பிளான் பண்ணிருக்கானே காயத்ரிமா. இது மட்டும் இல்ல, சங்கீதாவுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டதே நான் தானா. உங்களுக்கும் எனக்கும் எப்படியெல்லாம் சண்டை மூட்டி விடுறான் பாத்தீங்களா? அட நார பயல, இப்படி எல்லாமா பிளான் பண்ணிருக்கான்? இதையெல்லாம் வேற யார் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களாம். அதான் பென்னிய வச்சு சொல்லியிருக்கான். நீங்க நம்பணும்ல, அதுக்காக தான். நாசமா போறவ எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கான் பாத்தீங்களா காயத்ரிமா? இதுக்காக ஏகாம்பரத்தை கூட்டிட்டு வந்து இவர் வீட்ல இவர் பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். இவர் உங்ககிட்ட இந்த கதைய சொல்லி உங்களை நம்ப வச்சாதான் அவங்கள விடுவானாம். என்ன பெண்ணி பாக்குற, சொல்லு. அட ஆமா மூர்த்தி, அந்த உண்மை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். சதீஷ் மேல பழி போட்டுட்டா பாவத்தை அவன் மேல போட்டுடலாம்ல, பிரகாஷ் தப்பிச்சிருவான் இல்லையா? அதனாலதான் மூர்த்தி என்ன யூஸ் பண்றான். சார், என் பொண்டாட்டி பிள்ளைகளை தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். பாத்தீங்களா சார், அரசியல்வாதியை கைக்குள்ள போட்டுட்டு அந்த பிரகாஷ் என்னெல்லாம் பண்றான்னு முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டி தட்டுங்க சார். பெனி, மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? 100க்கு 100 உண்மை சார். நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன் சார். அங்க என் வீட்டுல ஏகாம்பரம் என் பொண்டாட்டி கழுத்துல கத்தி வச்சிருக்கான் சார். இன்னும் 15 நிமிஷத்துல போடலைன்னா அவன் கொன்றுவான் சார். ப்ளீஸ் சார், என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம். அங்க போய் மீதி விசாரணை வச்சுக்கலாம். நீயும் வா போலாம். ஓகேங்க சார். மேடம் நீங்களும். நான் இல்லாமையா நடக்கிறது நான் கண்ணால பார்க்க வேண்டாம். நீ போலீஸ் கூட போ, நான் பின்னாடியே வரேன். ஓகேங்க மேடம். மூர்த்தி, நான் வரேன். சரி காயத்ரிமா. சங்கீதா, வரேன். சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். மஞ்சு 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 எங்க மஞ்சு? மஞ்சு எங்க? மஞ்சு 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 இங்க இருக்க. இங்க வா. என்னங்க? கையை விடுங்க. எங்க அவங்க? எங்க? என்னாச்சு? எங்க பெனியா? சார், சொல்லுடி. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க சார். போய் தேடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க. சொல்லுடி. தபசு எங்கடி? அவன் தூக்கிட்டு போயிட்டானுங்களா? எங்கடி? சொல்லு. அமைதியாவே இருக்கிற? சொல்லுன்னு கேக்குறேன்ல. எங்க போனாங்க? யாருங்க? ஐயோ, நீங்க யார பத்தி அந்த கேக்குறீங்க சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? எங்க? கழுத்துல காயமாயிடுச்சா? எங்க? யாருங்க கத்தின்னு பேசுறீங்க? என்னடி? நீங்க யார பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அவனுக்கு ஓடி போயிட்டானுங்களா? நீங்க யாருங்க கேக்குறீங்க? அந்த பிரகாசும் ஏகாபரமும் தான். யாருங்க அவங்க? அவங்கள பத்தி ஏங்க என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க யார சொல்றீங்கன்னே எனக்கு தெரியலங்க. என்னடி சொல்ற? அந்த ஏகாம்பரம் பிரகாஷோட வந்து உன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டல. என்ன எதுக்கு மேடம் அவங்க மிரட்டணும்? அப்படி எதுவும் நடக்கலையே மேடம். போய் சொல்லாத. நீ போன்ல அலர்னத நான் கேட்டேன். உன் கழுத்துல கத்தி வச்சு ஏகாம்பரம் மிரட்டல. ஏய், நீ அழுது நான் கேட்டேன். குழந்தைய மிரட்டறதா சொன்னேன்ல. குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு இருக்கா. உன்னை எல்லாம் ஆ, பாப்பா, வீட்டுக்கு யாராவது வந்து மிரட்டினாங்களா? இல்லையே. என்ன விளையாடுறியா? உன் கழுத்துல கத்தி வச்சு ஏகாம்பரம் மிரட்டல. நானும் பெண்ணியும் பதறி அடிச்சுட்டு போலீஸ கூட்டிட்டு வரோம். என்ன பேசுறீங்க மேடம்? எங்க வீட்டுக்கு யாருமே வரலையே. எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டு கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். பாப்பா வெளியே விளையாடிட்டு இருந்தா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பெண்ணி, என்ன இதெல்லாம்? அதான் மேடம், எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி ஆச்சு? மேடம், என்ன வர வச்சு என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? ஐயோ இல்ல சார், சத்தியமா போன் வந்துச்சு. அந்த ஏகாம்பரம் இவ்வளவு மிரட்டினான்.
இவ போய் சொல்றா சார். பொய்யெல்லாம் இல்ல சார். மேடம், உங்களுக்கு பிரகாஷ் மேல ஏற்கனவே பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியா பொய் புகார் கொடுப்பீங்க? இல்ல சார், பொய் புகார் எல்லாம் இல்ல. என்ன இல்ல? பொய் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்களை வேற அலைய விட்டுருக்கீங்க. போலீஸ் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சீங்களா? இல்ல எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? 2 பேரும் விளையாடுறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? சார், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு Shut தெரியல. up. சாரி. இதுக்கு மேல இதே மாதிரி செஞ்சீங்க, உங்க மேல லீகலா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும்.